ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கின்றது, பரீட்சை நடந்துருக்குன்றது கனடாவில். இப்போ என்னென்னு சொன்னால் அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கு பரீட்சை நடந்துகிட்டு நான் என்னென்னு சொன்னால் இப்போ கூட பிள்ளைகள் அவதானமாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் ஓடி விழுந்து காலுகளை முறித்து விட்டால் பரீட்சை எழுவது கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கு இந்த மான் பரீட்சை எழும்போது அவர் கொஞ்சம் கால் இப்படி உடைஞ்சபடியால் அவர் கொஞ்சம் லேட்டாக போயிட்டது, அவர் நடக்க இல்லாதபடியாக. ஆனால் அந்த டைமுக்காகவே பரீட்சை எழுத விட மாட்டேனோம். அதன் காரணத்தான் நீங்கள் இப்போ கவனமாக பிள்ளைகளை இப்போ எங்கேயாவது சைக்கிள் எழுதுகள் எல்லாம் பிள்ளைகளை ஓடுதாண்டா கவனமாக நீங்கள் பார்க்கணுமே என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு படிப்பு தான் கனடாவில் முக்கியம். கனடாவில் அது ஒரு நிமிஷம் கூட அப்படி லேட் ஆகிட்டேன்னு சொன்னால் பரீட்சை எழுத விட மாட்டேனா. ஆனால் இன்னொரு டைம் கொடுப்பினோம், ஒரு சான்ஸ் கொடுப்பினோம், திரும்ப அப்பாயின்மெண்ட் வச்சு சான்ஸ் கொடுப்பினோம். இன்றைக்கு எனக்கு எங்கள் மானுக்கு இப்போ நேற்று மாட்டேன்னு சொன்னவே இப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தந்தவே பரீட்சை எழுத சொல்லி. ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட்டையும் நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த பரீட்சை எழுதவே முடியாது, அவர் அதில் ஃபெயிலாக போயிடுவேன். அப்படி நல்ல ஒரு வசதி இங்கே இருக்கின்றது, கனடாவில் வசதி இருக்கின்றது. அத்தோடு கூடுதலான மக்கள் என்னன்னு சொன்னால் என்னை கூட கேட்டுக்கொண்டிருக்குன்னா வேலை இங்கே வேலை எடுக்கலாமோ எடுக்கலாத உண்டு. ஆனால் வேலை எடுக்கலாம் என்னென்னு சொன்னால் அது உங்களுக்கு ஊவர் ஓடலாம், மற்றது கம்பெனி வழியாக செய்யலாம். ஆனால் என்ன உங்களோட ஊரில் நீங்கள் நிறைய ஒர்க் செய்திருப்பீங்க, வேலை செய்திருப்பீங்க. ஆனால் அதே கணக்கு இங்கே செய்யலாம். நீங்கள் ஊரை எதிர்பார்க்குறீங்க, இங்கே வீடுகளும் பயங்கர கஷ்டம். இங்கே ஒரு 5-6 பேர் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போ வீடுகளும் ரெண்டுகளுக்கு நீங்கள் ரெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ செய்யத்தான் வேணும். ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ வேலை செய்யலாம், ஆனால் கஷ்டப்பட்டு எடுக்கணும். எல்லா இடத்துலையும் போய் தேடி வேலைகளை எடுத்து போட்டு வேலை செய்யலாம். ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசாக்கள், அந்த விசாக்களில் நீங்கள் வரும்போது அப்போ இங்கே படிக்கிறதுக்குன்னு தான் விடுறீங்க. அதன் காரணத்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இங்கே ஊவர் ஓடலாம், ஊவருக்கு நல்ல காசு. மற்றது ஊவர் எல்லோரும் செய்யலாம், எல்லோரும் ஓடலாம். போய் பதிஞ்சு விட்டால் நீங்கள் நடந்து செய்யலாம், காரில் செய்யலாம். மற்ற உங்களுக்கு என்ன வசதி என்று அவை கேட்பினா அப்படி செய்யலாம், ஊர்கள் செய்யலாம். மற்றது ரெஸ்டாரண்ட் வேலை நிறைய இருக்கின்றது, ரெஸ்டாரண்ட் வேலை செய்யலாம். ஆனால் என்ன அந்த காசுகளை கூட எதிர்பார்ப்பினோம், அந்த கூட காசு கிடைக்காது. குறைஞ்ச காசில் செய்யலாம், ஒர்க்குகள் செய்யலாம். இங்கே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.